இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரவிமோகன் ஸ்டுடியோஸா அபிஷியலா லான்ச் பண்ணிருக்காங்க. எல்லாருமே அந்த ஈவெண்ட்டை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ இந்த ஈவெண்ட்டை ஒரு கிராண்ட் ஈவெண்ட்டா பார்த்து நடத்திருந்தாங்க. சோ இந்த ஈவெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா எஸ்கே, கார்த்தி, எஸ்ஜே சூர்யா, சிவராஜ்குமார், மணிகண்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கலந்துக்கிட்டாங்க. சோ அதுல எஸ்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அதாவது இந்த ரவிமோகன் ஸ்டுடியோஸ்ல அவருடைய ப்ரொடக்ஷன் கம்பெனியான எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபியூச்சர்ல கொலாபரேட் பண்ணி படங்கள் ப்ரொடியூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. சோ மேபி ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா ரவிமோகன் ஸ்டுடியோஸ்க்கு ஒரு கோ ப்ரொடியூசரா எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த ரவிமோகன் ஸ்டுடியோஸ்ல அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ண போற படம் வந்து ப்ரோகோட் அப்படிங்கிற திரைப்படம் தான். இந்த ப்ராஜெக்ட பாத்தீங்கன்னா ஏற்கனவே அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. டைரக்டர் கார்த்திக் யோகி அவர் தான் டைரக்ஷன் பண்றாரு. சோ படத்துல எஜ் சூர்யா அவர் தான் வில்லன் ரோல் பண்றாரு அப்படிங்கறத ஏற்கனவே பாத்தீங்கன்னா அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான ப்ரோமோ பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ இந்த படத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபீமேல் லேடிஸ்மே பார்த்து நடிக்கிறாங்க. ஸ்ரீ கௌரி பிரியா, சத்யா ஸ்ரீநாத், மாளவிகா மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆக்ட்ரஸ்மே பார்த்து நடிக்கிறாங்க. சோ இது போக ரவிமோகன் ஸ்டுடியோஸ்ல அடுத்ததா ப்ரொடியூஸ் பண்ண போற படத்தையுமே அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சோ இதை நம்ம ஏற்கனவே சொன்ன நியூஸ் தான். ரவிமோகனுடைய ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் திரைப்படம் யோகி பாபு வச்சு அவர் ஒரு படம் டைரக்ஷன் பண்றாரு. சோ அந்த படத்துக்கான டைட்டில் இருந்து பாத்தீங்கன்னா அன் ஆர்டினரி மேன் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான ப்ரோமோமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இன்னைக்கு இந்த ரவிமோகன் ஸ்டுடியோஸ் அபிஷியலா லான்ச் பண்ணிட்டாங்க. சோ நீங்க இந்த ரவிமோகன் ஸ்டுடியோஸ் பத்தியும் அவர் ப்ரொடியூஸ் பண்ற இந்த ப்ரோகோ திரைப்படத்தை பத்தியும் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத மறக்காம இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆக்டர் எஸ்கே உடைய மதராசி திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப ரீசெண்டா இந்த படத்துடைய ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. சோ ட்ரெய்லருக்கான டீடைல் பிரேக் டவுன் வீடியோ நம்ம சேனல்ல போட்டாச்சு. பார்க்காதவங்க லிங்க் கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், போய் பாருங்க. சோ இந்த மதராசி திரைப்படத்துக்கு பாத்தீங்கன்னா யூஎஸ் சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி லேட்டஸ்டா ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. அண்ட் படத்துடைய டூரேஷனை பொறுத்த வரைக்கும் 2 மணி நேரம் 45 நிமிஷம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏஆர் முதாஸே பார்த்தீங்கன்னா அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. சோ இது போக இந்த மதராசி படத்தை வந்து பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம் அவங்க தான் ஓடிடி ரைட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. சோ இந்த மதராசி படத்துக்கு பாத்தீங்கன்னா 8 வீக்ஸ் ஓடிடி டீல் வந்து சைன் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. சோ அதற்கான காரணம் பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதான், மல்டிபிளெக்ஸ்ல நார்த்ல இருக்கக்கூடிய மல்டிபிளெக்ஸ்ல அப்பதான் படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா மதராசி படத்துக்குமே 8 வீக்ஸ் ஓடிடி டீல் தான் சைன் பண்ணிருக்காங்க. சோ இப்ப கண்டிப்பா நார்த்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ரிலீஸ் படத்துக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். சோ படம் ரிலீஸ் ஆயிருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. படத்துல பாத்தீங்கன்னா மொத்தம் 5 சாங்ஸ் இருக்க போதும். அதுல 2 சாங் பாத்தீங்கன்னா அபிஷியலா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய 3 சாங்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப சீக்கிரமா ஒவ்வொன்னா ரிலீஸ் பண்ணிடுவாங்க நினைக்கிறேன். சோ அந்த பாடல்கள்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். சூப்பர் ஸ்டாரோடைய படங்களை பத்தி ஒரு சில அப்டேட்ஸ்ல கிடைச்சிருக்கு. அதெல்லாம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். சோ அதுல ஃபர்ஸ்ட் கூலி படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வேர்ல்ட் வைடா இந்த கூலி படம் வந்து 500 கோடியா கலெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. 2.0 ஜெயலலிதா படங்கள் தொடர்ந்து இப்ப கூலி படமே பாத்தீங்கன்னா 500 கோடி கலெக்ட் பண்ணிருக்கு. சோ இதன் மூலியமா நம்ம தமிழ் சினிமாவில் 3 500 கோடி படங்கள் வச்சிருக்கிற ஒரே தமிழ் ஆக்டர் வந்து சூப்பர் ஸ்டார் தான். சோ இப்ப சூப்பர் ஸ்டார் நடிச்சிட்டு இருக்கிற ஜெயலலிதா 2 திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த திரைப்படத்தையே ஃபுல் ஷூட்டிங்கா பாத்தீங்கன்னா டிசம்பர் மந்த்ல இருந்து கம்ப்ளீட் பண்றாங்க அப்படிங்கறத சொல்லியிருந்தோம். சோ இப்ப கிடைச்சிருக்கிற லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்துக்கான ஃபைனல் ஷெட்யூல்ல வந்து நவம்பர் மந்த்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. அந்த ஷெட்யூல்ல பாத்தீங்கன்னா கோவால ஸ்டார்ட் பண்ண போறாங்க. சோ நவம்பர்ல ஸ்டார்ட் பண்ணி டிசம்பர்ல பாத்தீங்கன்னா அந்த ஷூட்டிங்கை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அண்ட் இது போக நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஆக்டர் எஸ்ஜே சூர்யா அவர் மீது படத்தில் நடிக்க போறாரு, அடுத்த ஷெட்யூல்ல ஜாயின் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் வந்து இருந்தது நம்ம சொல்லியிருந்தோம். சோ இப்ப அதை பத்தி மறுபடியுமே பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. ஆனா இந்த தடவை பார்த்தா இது கன்ஃபார்ம்னு தான் நினைக்கிறேன். இப்ப நவம்பர் மந்த் ஸ்டார்ட் பண்ண பிற அந்த கோவா ஷெட்யூல்ல பாத்தீங்கன்னா எஸ்ஜே சூர்யா ஜாயின் பண்ணுவாரு. படத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ஒன்னு அவர் பிளே பண்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனா இப்போதைக்கு இது வந்து கன்ஃபார்ம்டா எடுத்துக்காதீங்க. இதுக்கான ஃபியூச்சர் அனௌன்ஸ்மெண்ட் வருதா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இந்த ஜெயலலிதா திரைப்படத்துக்கு அப்புறமா சூப்பர் ஸ்டார் வந்து பாத்தீங்கன்னா லோக்கியோட ப்ராஜெக்ட ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சோ இப்ப கிடைச்சிருக்கிற லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்கி படத்தோட டேரக்டர் நாக் அஸ்வின் அவர் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் கிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. ஆக்சுவலா நாக் அஸ்வின் பாத்தீங்கன்னா அடுத்ததா கல்கி 2 தான் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருந்தாரு. ஆனா அந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் டிலே ஆகுது போல. அதனால இப்ப சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு கதை ஒன்று சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ ஒருவேளை நம்ம நாக் அஸ்வின் வந்துட்டு சூப்பர் ஸ்டார் வச்சு படம் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா உடனே ஸ்டார்ட் பண்ற மாதிரி ப்ராஜெக்டா இருக்க போறது கிடையாது. இந்த லோகேஷோட ப்ராஜெக்ட முடிச்சுட்டு தான் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அவர் போற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இது போக டேரக்டர் நிதிலன் சாமிநாதன் அவருமே பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு கதை ஒன்று சொல்லியிருக்காரு. சோ இந்த ப்ராஜெக்ட்லாம் சூப்பர் ஸ்டார் வந்துட்டு ஃபியூச்சர்ல ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். தளபதி விஜயுடைய ஜனநாயகன் திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச் வந்து டிசம்பர் 27 நடத்துறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சோ இப்ப அந்த ஆடியோ லான்ச்சை பத்தி கூடுதலா இன்னொரு தகவல் ஒன்று கிடைச்சிருக்கு. அதாவது அந்த ஆடியோ லான்ச் வந்து பாத்தீங்கன்னா நிறைய
நிறைய ஆக்டர்ஸ் வந்து இவங்க இன்வைட் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்கிறதா சொல்லப்படுது. அண்ட் அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் கமல்ஹாசன், சூர்யா, ஏகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களையுமே வந்து இன்வைட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனா இவங்கெல்லாம் கன்ஃபார்ம்டா அந்த ஆடியன்ஸ்ல கலந்துப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான். ஆனா இப்போதைக்கு இவங்க எல்லாம் இன்வைட் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான்ல மூவி டீம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது போக இந்த ஜனநாயகன் படத்தை பத்தி கூடுதலா இன்னொரு தகவல் ஒண்ணு கிடைச்சிருக்கு. இதெல்லாம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, இருந்தாலும் நம்ம பங்கு இதை சொல்லிடுவோம். அதாவது இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா டைரக்டர்ஸ் லோகஸ் கனகராஜ், நெல்சன், அட்லி இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கேமியா பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒண்ணு கிடைச்சிருக்கு. சோ இந்த படத்துல சின்னதா ஒரு சீன்ல ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸா இவங்க வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இது போக டிவிகே உடைய பொறுப்பாளரான புசி ஆனந்த் அவருமே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கேமியா பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு. சோ இந்த ஜனநாயகன் திரைப்படத்துடைய அடுத்த அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான். சோ அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள பாத்தீங்கன்னா இந்த வருஷம் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. சோ இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருதா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் துல்கர் சல்மானுடைய காந்தா திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செப்டம்பர் 12ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா படத்தை போஸ்ட்போன் பண்ணி தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. சோ போன வருஷம் தீபாவளிக்கு அவருடைய லக்கி பாஸ்கர் திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த வருஷம் தீபாவளிக்கு காந்தா படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. சோ எதனால திடீர்னு படத்தை போஸ்ட்போன் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதை பத்தியுமே ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. சோ இந்த படத்துக்கான ஓடிடி ரேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சால்வாகாம இருந்துச்சு. இப்போ நெட்ஃபிளிக்ஸ் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஓடிடி ரேட்ஸ் வாங்கியிருக்காங்க. சோ இப்ப அவங்க தான் பாத்தீங்கன்னா அந்த படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அதனால இந்த காந்தா படம் வந்து இப்ப செப்டம்பர் 12ஆம் தேதியில இருந்து தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா போஸ்ட்போன் ஆகுது. சோ இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எது வருதா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். சோ இந்த வருஷம் தீபாவளிக்கு நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி பைசன் திரைப்படம் வருது. அண்ட் டியூட், எல்ஐகே இந்த ரெண்டு திரைப்படத்துல ஏதாச்சும் ஒரு திரைப்படம் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு வரும். சோ அதே மாதிரி ஹரிஷ் கலாவுடைய டீசல் திரைப்படத்தையுமே தீபாவளிக்கு தான் ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. சோ இது போக இன்னொரு நியூஸ்மே கிடைச்சிருக்கு. ஆனா அது கன்ஃபார்ம்டா அப்படிங்கிறது தெரியல. ஆக்டர் சியான் விக்ரமுடைய துருவ நட்சத்திரம் அந்த படத்தையுமே தீபாவளிக்கு ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி லேட்டஸ்டா ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. ஆனா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கன்ஃபார்ம்டா அப்படிங்கிறது தெரியல. ஆனா மூவி டீம் வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்தை எப்படியாச்சும் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட முயற்சிகள்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. சோ இப்ப ஃபைனலா தீபாவளி டேட்டா லாக் பண்ணிருக்கிறதா சொல்லப்படுது. ஆனா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்டு கிடையாது, ஒரு ரூமர் தான். சோ இந்த துருவ நட்சத்திரம் திரைப்படத்தை எப்ப ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் விஷாலுடைய 35வது திரைப்படம் ஈடி ஐங்கரன் திரைப்படத்தை டைரக்ஷன் பண்ண டைரக்டர் ரவி அரசு அவர் தான் படத்தை டைரக்ஷன் பண்றாரு. அண்ட் சூப்பர் குட் பிலிம்ஸ் அவங்க தான் படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க. சோ இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்த திரைப்படத்துடைய டைட்டில் டீசர் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ படத்துடைய டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா மகுடம் அப்படின்னு வச்சிருக்காங்க. சோ இந்த டைட்டில் டீசரை பார்க்கும்போது இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேங்ஸ்டர் பிலிமா தான் இருக்க போகுதுங்கிறது தெரியுது. அண்ட் ஆல்சோ ஒரு ஹார்பர் பேக்ட்ராப் ஸ்டோரி தான் அப்படிங்கிறதுமே தெரியுது. அது என்ன அப்படிங்கிறது தெரியல. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்த ஹார்பர் சப்ஜெக்ட் ஸ்டோரி வந்து நிறைய வந்துட்டு இருக்கு. சோ இப்போ ரிலீஸ் ஆன கூலி திரைப்படமா இருக்கட்டும், ரிலீஸ் ஆக போற மதராசி திரைப்படமா இருக்கட்டும், இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஹார்பர் பேக்ட்ராப் ஸ்டோரி உள்ள திரைப்படங்கள் தான். சோ இப்போ மறுபடியும் மகுடம் திரைப்படம் பாத்தீங்கன்னா ஒரு ஹார்பர் பேக்ட்ராப் ஸ்டோரி தான் வரப்போகுது. சோ இந்த படம் விஷாலுக்கு ஒரு கம்பேக்கான திரைப்படமா இருக்குமா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் தனுஷுடைய இட்லி கடை திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா படத்துடைய செகண்ட் சிங்கிள் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலா நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. சோ படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் பார்த்தோன்னா ஒரு லவ் சாங் மெலோடி சாங்கா இருந்துச்சு. சோ செகண்ட் சிங்கிள் வந்து பார்த்தோன்னா ஒரு மாஸ் டான்ஸ் நம்பரா இருக்குங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ பாடல் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம்.